அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்னால் நிழலே இல்லாத அந்த மறுமையுடைய நாளில் நிழல் பெறக்கூடிய 2 நபர்களை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். இன்றைய தினம் நாம் 3வது நபராக நாம் பார்க்க இருப்பது வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். பள்ளி வாசல்களுடன் தம் உள்ளத்தை தொடர்பு படுத்திய ஒருவர். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் நாம் எந்த அளவுக்கு பள்ளிகளோடு தொடர்பில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு அமல்கள் செய்வதை பள்ளியில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், ஏன் ஐவேளை தொழுகையை எந்த அளவுக்கு பள்ளியில் சென்று தொழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், கேள்விக்குறிதான். இன்று தொழுகைகள் பள்ளியில் சென்று நிறைவேற்றப்படுவது என்பது சாதாரணமான விஷயமாக அது விடப்படுகிறது. சாதாரண சின்ன சின்ன வேலைக்காக வேண்டி, சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி சாதாரணமான ஜமாஅத்துடைய தொழுகைகள் இன்றைய தினத்தில் விடப்படுகிறது, அலட்சியமாக்கப்படுகிறது. அதே போன்று பள்ளியில் சென்று அமல்கள் செய்வது என்பது கேள்விக்குறிகளாக ஆகிவிட்டது. தொழுகைக்கு போவர்கள் போக மீதி நேரம் கிடைத்தால் அங்கு சென்று நாம் குர்ஆனை ஓதுவோம், பள்ளியில் சென்று திக்ர் செய்வோம், பள்ளியில் சென்று அல்லாஹ்விடத்திலே நாம் அழுது புலம்பி நம்முடைய தவறுகளை சொல்லி நாம் அல்லாஹ்விடத்திலே பாவனிப்பு தேடி மன்றாடுவோம் என்ற விஷயங்கள் எல்லாம் கேள்விக்குறிகளாக ஆகிவிட்டது. ஏன் எந்த அளவுக்கு சென்று விட்டது என்று சொன்னால், நோம்பினுடைய காலகட்டத்தில் இஅ்திகாஃப் இருப்பது கூட இன்றைய தினத்தில் மிகவும் குறைந்து விட்டது. பொதுவாக ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே பள்ளியில் சென்று அதிகமாக அமல் செய்வோம், பள்ளியிலே இஅ்திகாஃப் இருப்பார்கள். பள்ளி எப்பொழுதும் ஒரு அமல்களாக அது அலங்கரிக்கப்பட்டு இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதுவும் மிகவும் குறைந்து வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நம்முடைய உள்ளத்தை பள்ளியோடு தொடர்பு படுத்தி வைத்திருக்க வேண்டும். பள்ளிக்கு சென்று வந்தோமா, ஒரு வக்தை தொழுது விட்டு வந்தோமா, மீண்டும் எப்பொழுது நாம் பள்ளிக்கு செல்வோம், பள்ளிக்கு சென்று எப்பொழுது என்ற ரக்காயத்தை நாம் நஃபீலை தொழுகலாம், சுன்னத்தை தொழுகலாம், எப்பொழுது நாம் பள்ளிக்கு சென்று சில அமல்களை செய்யலாம், குர்ஆனை ஓதலாம், திக்ர் செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடலாம் என்று நாம் உள்ளம் பள்ளியோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். நாம் பள்ளியிலிருந்து வந்தாலும் மற்ற வேலைகள் நாம் ஈடுபட்டு இருந்தாலும் நமக்கான அழைப்பை கொடுக்கும் பொழுது ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டால் பள்ளியின் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மிக மிக அவல நிலை என்ற தினத்தில் நாம் பார்க்கிறோம். ஜும்ஆவுடைய தினத்திலுமே கூட பள்ளிக்கு மிக தாமதமாக அலட்சியமாக போகக்கூடிய விஷயங்களை இந்த தினத்தில் பார்க்கிறோம். வியாபாரத்தை விடாதவர்களை பார்க்கிறோம். உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுட்டு நீங்க பள்ளியின் பக்கம் செல்லுங்க, பிறகு வந்து நீங்க வியாபாரத்தை தொடங்குங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஆனால் இன்னைக்கு நாம சர்வ சாதாரணமான முறையில் இபாதத்துகளை இன்னைக்கு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக பள்ளியுடைய தொடர்பு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பள்ளியிலிருந்து நாம் வந்திருந்தாலுமே கூட மீண்டும் எப்பொழுது நாம் பள்ளிக்கு செல்வோம் என்ற அந்த ஏக்கம் இருக்க வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலாவது அதிகமாக பள்ளியுடைய தொடர்பை நம்ம ஏற்படுத்தி கொண்டு அங்கு அதிகமாக அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அங்கு நடக்கக்கூடிய தராஹிய தொழுகையாக இருக்கலாம், மற்ற தனிப்பட்ட முறையில் நாம் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கலாம், குர்ஆனை ஓதுவதாக இருக்கலாம், திக்ர் செய்வதாக இருக்கலாம். இப்படி பள்ளியோடு அதிகமாக தொடர்புகளை ஏற்படுத்தி இஅ்திகாஃபை முடிந்த அளவுக்கு நாம் அங்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்துவோம் என்று சொன்னால், பள்ளியோடு நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்தி அமல்களை அதிகமாக செல்வோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அரிசியினுடைய நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வான் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றும் கருத்தும் கிடையாது. அந்த அடிப்படையில் அதிகமாக நாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும். நமது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். பள்ளிகளில் சென்று தொழுவதற்கு நாங்கள் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் பள்ளிகளுக்கு கூட்டி செல்ல வேண்டும். தொழுகையுடைய விஷயங்களை அவர்களுக்கு பழக்க வேண்டும். பள்ளியில் அவர்கள் தொழக்கூடிய விஷயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். பள்ளியில் தான் நாம் தொழ வேண்டும். நாம் வீட்டில் தொழக்கூடாது, அதிகமாக நாம் வீட்டிலே தொழக்கூடாது, பள்ளியில் சென்று நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இன்ஷா அல்லாஹ்
நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளை, நம்மளை, ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் அதிகமாக பள்ளியோடு தொடர்பு படுத்தி பள்ளியில் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாகவும் அதன் காரணமாக நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரிசினுடைய நிழலை பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நீ மக்களுக்கு புரிய வேண்டும் பிரார்த்தனை செய்வோம். அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அரிசினுடைய நிழலை பெறக்கூடிய இன்னொரு நபரை பற்றி கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வு நிகழ்வாக நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.